சிங்கள மக்கள் முன்வரல. இப்படி பல விஷயம், பல உதாரணங்கள் இருக்கு. எந்த காலகட்டத்திலும் இந்தியா அவங்க இப்ப இன்னைக்கு கொழும்புல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல், சிங்களத்தில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், சிங்கள ஊடக நண்பர்களே சொல்ற அந்த விஷயங்கள், இங்க இருக்கக்கூடிய சாதாரண பாமரன்ல இருந்துட்டு படிச்சவங்க வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒரே ஒரு சீனா சீனா சீனா. அவங்க கீழே காலில இருந்து தலையில பயன்படுத்துற அந்த எண்ணெய் வரைக்கும் சீன பொருட்கள் அப்படின்ற வியாபார ரீதியாவே அவன் சீனாவை வந்து மனசுக்குள்ளேயே சொல்ல வச்சுட்டான். சீனாவுடைய வசீகரத்துக்குள்ள அவன் வந்து முழுக ஆரம்பிச்சுட்டான். சீனாவன் பேர சொல்லாம எதுவுமே அவன் உடம்புல இல்ல போட்டுக்கிறது அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு கல்வியாளர் சொல்றாரு அங்க இருந்து. எது சொல்ல வரேன்னா, எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு சீனா நிலைப்பாடுன்றது மக்கள் அந்த அளவுக்கு தயார் பண்ணி அவங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசு தலைமையும் அப்படிதான் நகர்ந்துகிட்டு இருக்கு. மேற்கு, வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில இந்தியாவுக்கு ஏற்கனவே ஆபத்துன்றது நடந்துகிட்டு இருக்கு. தெற்கு இருக்க இந்த இலங்கை பகுதியில இருந்துதான் நமக்கு இது வரைக்கும் ஆபத்து வராம இருந்தது. அது நடக்கும் பட்சத்துல இந்தியா வந்து யாரை இது வரைக்கும் கைவிட்டுட்டு ஒரு பெரிய இன அழிப்புக்கு வேடிக்கை பார்க்கிறதா இருந்தது அந்த இந்தியாவும், எதுவும் செய்ய முடியலையேன்னு வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருந்த இந்த தமிழர்களும் எதிர்காலத்து சிக்கலுக்குள்ளாக, அது ராணுவ சண்டைக்குள்ளாக அகப்பட்டு சாகும் போதோ இல்ல சித்திரவதைப்பட்டு மடியும் போதோ அன்னைக்கு உதவியா இருக்க போறது அந்த ஈழத்து மக்கள் தான் அப்படின்றது இன்னைக்கு பேச்சு நிதர்சனமான உண்மை அப்படின்னு இருக்கு. இந்த கணிப்புக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இப்ப நீங்க சொன்னதுல முக்கியமா நம்முடைய சிந்தனைகள் பூராமே 18, 19, 20ஆம் நூற்றாண்டுல ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது படையெடுப்பது, அந்த நாட்டை கைக்கொள்வது, அந்த நாட்டினுடைய செல்வங்களை கைக்கொள்வது, இதெல்லாம் அந்த 3 நூற்றாண்டுகளில் நடந்தது. அதே சிந்தனை நமக்கு நம்முடைய அறிவின் பின்பகுதியில் அது இருக்குது. நமக்கு வந்து நம்ம ஒரு நாடு போய் இன்னொரு இடத்துல போர் கொடுத்துருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு, இப்போ உலக சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா, போருங்கிறத ஒதுக்கிட்டாங்க. போருங்கிறது தேவையில்லை. ஏன்னா இப்ப போர்ல வந்து ஆட்கள் சேருவதற்கு கூட தயாரில்லை. ஆசிய நாடுகள்ல தான், ஆசியாவிலேயும் ஆப்பிரிக்காவிலேயும் தான் போர் வீரர்களா வருவதே பெருமை நினைச்சு வரக்கூடியவங்க, இல்லை வருமானத்துக்கு வரக்கூடியவங்க இருக்காங்க. ஐரோப்பா நாடுகள், முன்னேறிய நாடுகள், அமெரிக்காவில எல்லாம் போர்க்களத்துக்கு வர்றதுக்கு ஆள் தயாரில்லை. இப்ப வந்து அவுட் சோர்சிங் டைப்ல வெளியாட்களை கொண்டுட்டு சேர்த்து போர்களை கூட சேர்க்கிற அளவுக்கு சிட்டிசன்ஷிப், குடியுரிமை கொடுத்து சேர்க்கிற அளவுக்கு உலக நாடுகள்ல ஏற்பட்டாங்க. ஆனா சைனாவிலேயும் இந்தியாவிலேயும் மட்டும் மக்கள் தொகை மிக அதிகமாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் ராணுவத்துல அதிகமான ஆட்கள் சேர்றாங்க. அவர்களை வெவ்வேறு வகையில பயன்படுத்துறோம். சிவிலியன் பர்பஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்கோம், சாதாரண மக்களுக்காக பயன்படுத்துறோம். இப்ப அதை விட மிக வேகமாக இன்றைக்கு உலக அளவில் சைனா பரவி கொண்டிருப்பதற்கு காரணம் பொருளாதாரம். நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இன்றைக்கு சைனா கையில் இருக்கு. அப்புறம் என்ன சீனா, ஸ்ரீலங்கா என்ன திருவண்ணு கடுகு. அமெரிக்காவுடைய நாட்டில் இருக்கக்கூடிய டாலர்ஸ், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாலர்ஸுடைய 2/3 சைனாட்ட இருக்கு. அவங்க நினைச்சா இன்னைக்கு அமெரிக்கா க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒன்றும் போரெல்லாம் அனுப்ப வேண்டியதில்லை, விமானம் அனுப்ப வேண்டியதில்லை, குண்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. டக்குனா பைனான்சியல் மார்க்கெட்ல பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணாங்களோ இல்லை ஓவர் ஃப்ளோட் பண்ணி உள்ளுக்குள்ள டாலர் விலையை குறைச்சாங்கனால அந்த நாடு அவுட்டு. இதுக்கு போரே தேவையில்லை இன்றைக்கு. அதனால அமெரிக்கா வந்து ரொம்ப நிதானமா போய்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகள் எல்லாம் இனிமே மனித உரிமைங்கிற பேர்ல தான் இப்போ இலங்கையில கூட நீங்க பார்த்துருக்கலாம். அவங்க $3 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட இலங்கையினுடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140,400 கோடி ரூபாய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை வெவ்வேறு வகைக்காக வெளியேற்றுகிறது. ஹியூமன் டிராபிகிங், மனித சந்தைகளை தடுப்பதற்கு என்று சொல்லி இலங்கைக்கு மட்டும் அந்த பணம் ஒதுக்கீடு பண்றாங்க. அப்ப அவங்க வந்து போய் வியாபாரம் பண்ண முடியாது. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை கூட அந்த வியாபாரம் பண்ணீங்கன்னா அங்க விலை கூட போகும். இப்ப வாங்குற சக்தி அங்க கிடையாது இலங்கையில. இப்ப இலங்கையில நீங்க சொல்லக்கூடியதுக்கு காரணம் சாதாரண மக்கள் மத்தியில போய் சைனா இது பண்றதுங்கிறது இந்தியாவில் இப்ப இருக்கு. சிசர்ஸ், சாதாரண மீசை வெட்டுற சிசர்ஸ் நம்ம 25 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டோமா, இன்னைக்கு 2 ரூபாய்க்கு கிடைக்குது தெருவில். நீங்க ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுத்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப ஆப்பிள் இது இப்ப நான் கையில வச்சிருக்கேன். நான் சைனாவுக்கு போயிருக்கும்போது இது அங்க சீப்பா இருக்குன்னு போய் பார்க்க போனேன். இதே மாதிரி செஞ்சிருக்காங்க. அங்க விலை நீங்க சர்வசாதாரணமா 2000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிடலாம். இதே இப்ப கம்ப்யூட்டர் பேஸ்டு அமெரிக்காவுடைய செல்போன். ஆனா இன்னைக்கு விலை 38,000. 38,000 இங்க இருக்கு, 2,000 இங்க இருக்கு. ஆனா அவன் சைனாக்கு சொல்றது என்ன சொல்றான், எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு, ஒரு தடவை ரிப்பேரா போச்சுன்னா திருப்பி வராதுங்க. யூஸ் அண்ட் த்ரோ. அந்த நாட்டுல மனித சக்தி அதிகமாக இருக்கிறது, வேலை நேரங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு, தொழிற்சங்கங்கள் கிடையாது. அதனால அதிகமான பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டான். அவன் அந்த நாட்டுக்கு
அந்த சந்தைக்கு அப்பாற்பட்டு வெளிநாடுகளை கொண்டு வந்து குவிப்பது என்பது இந்தியாவில் மிக அதிகமான அளவுக்கு இன்னைக்கு குவிச்சிட்டாங்க. அதை நம்ம வந்து இப்ப ரொம்ப கடுமையா பார்லிமெண்ட்ல இதை எடுத்து பேசினதுக்கு அப்புறம் ஆன்டி டம்பிங் லாங்கிற ஒரு சட்டத்தை நம்ம பயன்படுத்தி சைனாவில் வரக்கூடிய பொருள்களையும் அங்கிருக்க சர்வீஸ்ங்கிற பேர்ல நிறைய பேர் அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. சீனர்கள் வந்து சாதாரண வேலையை கொத்தனார் வேலை சித்தாள் வேலையால நம்ம விழுந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். பீகார்காரன் பிடிக்காத நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம். சைனாக்காரன் வந்து இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடியது. உலக வர்த்தக அமைப்புன்னு உருவாக்கப்பட்டதற்கு பின்னால இதையெல்லாம் நம்ம தடை செய்ய முடியாது, ஒழுங்குபடுத்த முடியாது. இலங்கை என்பது மிக அதிகமான விலைவாசி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் பணம் கிடையாது. அந்த நாட்டினுடைய ஜிடிபின்னு சொல்லக்கூடிய மொத்தத்தில் வருமானம், அந்த நாட்டுக்குள்ள வருமானம் மிக மிக குறைவு. இந்த காலகட்டத்தில் குறைந்த விலையில வந்து சரக்கு கொண்டாந்து சந்தையில போட்டீங்கன்னா வாங்காம என்ன பண்ணுவாங்க? அதனால அவன் சைனா தான் பேசுவாங்க, சைனா பொருளை தான் பயன்படுத்துவான், சைனா சட்டையை தான் போடுவான், சைனா கிளாஸ் தான் போவோம், சைனா சொல்ல போனா சைனா டீயை கூட குடிக்க ஆரம்பிச்சா சிலோன் டீயை விட்டுருவாங்க. அது வரும். ஆனால் அதை தாங்க வேண்டிய சக்தி அந்த நாட்டுடைய அரசியல் சக்திகளுக்கு வேணும். அது என்னைய பொறுத்தவரை இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிந்தனை இருக்கிறது என்பதை நான் நேரடியாக கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து ராஜபக்சே வரைக்கும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுனால எனக்கு அந்த எண்ணம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி அதை வேண்டுமென்றே அனுமதிப்பது போல எனக்கு தோன்றுகிறது. காரணம், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம், தொழில் முதலீடுகள் அதிகமாகட்டும், யாழ்ப்பாணம் தமிழர் வந்து அதிகமான முதலீடு இங்கே செய்யட்டும். அவங்க எங்கிட்ட பேசுற போது அவங்க லெவல்லே பேசுற சொன்னாங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில யாழ்ப்பாணம் தமிழர் அளவுக்கு புத்திசாலி யாரும் கிடையாது. நாங்க யாழ்ப்பாண பகுதியில வந்து, அதுவும் கிழக்கு பகுதியில வந்து, வடக்கு பகுதியில வந்து மிக அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதுல பண்ண போறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானால் யாழ்ப்பாணம் தமிழர் வந்து அங்கே வந்து தன்னுடைய முதலீடு செய்யட்டும் நாங்க நினைக்கிறோம். அவங்களாலதான் அது முடியும் அப்படி சொல்லுகிற அளவுக்கு தெளிவான சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை வலுமிக்க சிங்கப்பூருக்கு அடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தீவாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருப்பதை எங்களால நேரடியாக காண முடிந்தது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட், நம்முடைய ஹியூமன் ரிசோர்ஸ், நம்முடைய மனித சக்தி அங்கே எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற பாலிசிஸை இந்தியாவில் நம்ம உருவாக்கணும். நீங்க கொடுத்துருக்கூடிய இந்த செய்திகளை பயனுடையது. எனக்கு பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுதும் மேல்மட்டத்தில் அமைச்சர்கள் பேசுகிற பொழுதும் இதை பற்றி விவாதிப்பதற்கு இந்தியா தயாராக இருக்கு. முக்கியமான இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி, திரும்ப அதை சொல்றதுக்கான காரணம் என்ன இருக்குன்னா, எதிர்காலத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான வார் அப்படின்னு வந்தாவோ, இல்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான சண்டை என்று வந்தாலும் கூட, இலங்கை வந்து எந்த நிலைப்பாடு எடுக்குது இல்ல வந்து எடுக்காம போனாலும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட நமக்கு அங்கிருந்து ஒரு ஆபத்து வருவதற்கான எல்லா விதமான சாத்தியமும் இருக்குது. அப்ப திரும்ப இந்த வார்த்தையை அழிச்சு சொல்றதுக்கான ஒரு காரணம், நாம யாரை கண்டுக்காம விட்டு அழிச்சோமோ அந்த தமிழினம், இந்தியா வந்து யாரை கண்டுக்காம விட்டு அழிச்சதோ அந்த தமிழினம், இங்க இருக்கிற தாய் தமிழர்கள் சொல்லிக்கிற நாம வேடிக்கை பார்த்து அழிஞ்சு போகட்டும்னு விட்டுட்டு இருந்த அந்த தமிழினம் தான் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை இந்தியா உணர்ந்து கொள்ளுமா இல்லையா? என்ன செய்ய போகுது? அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த சிந்தனை வந்து இன்னமும் நம்ம யாழ்ப்பாணம் தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கு.